சம்பவம் அத்தியாயம் 1 ஒரு மலையாளம் படம் நான் பார்த்தேன். ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ஸ்டோரியை ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளே எழுதி அதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு ஜித்து சதீஷ்ன்ற ஒரு டேரக்டர். இந்த மாதிரியான கதைகளை நீங்கள் நிறைய ஹாலிவுட் படங்களை தான் பார்த்துருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்டர் நோவன்னு சொல்லி ஒரு படம் வந்திருக்கும், அப்புறம் கடவுள் லேக்குன்னு சொல்லி ஒரு படம் வந்திருக்கும். அந்த மாதிரியான கதையம்சம் கொண்ட ஒரு படம் தான் இது. இந்த மாதிரியான ஸ்டோரி இப்போ தான் வருதான்ற மாரி எனக்கு தெரியல, கரெக்ட் மீ இஃப் ஐம் ராங். இந்த டேரக்டர் இந்த கதையை ஷார்ட் ஃபிலிமாக இதுக்கு முன்னாடி எடுத்துட்டாரு. அந்த ஷார்ட் ஃபிலிமை கதையை வச்சு தான் இப்போ இந்த ஒரு ஃபியூச்சர் ஃபிலிமை எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் பற்றி தான் அந்த ஷார்ட் ஃபிலிமை பேஸ்ட் பண்ணியிருக்கோம். செகண்ட் ஆஃப் அந்த ஃபியூச்சர் ஃபிலிம்க்கு ஏற்ற மாதிரி சில புது விஷயங்களை பார்த்து ஆட் பண்ணி எடுத்திருப்பாரு. இந்த மாதிரியான கதைகளில் ரைட்டிங் ரொம்ப முக்கியம். நீங்கள் கன்ஃபியூசிங்காக ஒரு படம் எடுக்கிறது ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக நம்ம சொல்லிட முடியாது. அதை கரெக்டாக நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும். முடியும் போது அதுக்கான பர்பஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக சொல்லி முடிக்கணும். அது ஏன் ஆடியன்ஸ்க்கு புரியணும், அதே சமயத்தில் அவங்கள யோசிக்க வைக்கிற மாதிரியான சில விஷயங்கள் பார்த்தினா நடக்கணும். அந்த மாதிரி இந்த படத்தோட முடிவு பார்த்தினா இருக்கும். இந்த படத்துமே சின்ன சின்ன ஃப்ளாஸ் இருக்கும். ஒரு ஸ்க்ரீன் ப்ளே கிரிப்பிங்காக இருக்காது ஒரு சில இடங்களில். அதே சமயத்தில் இன்னுமே கொஞ்சம் ஒரு 10 to 15 minutes பார்த்தீங்கன்னா ட்ரிம் பண்ணியிருக்கலாம். சில பேருக்கு அது ரிப்பீட்டடாக ஃபீல் ஆகிற மாதிரி தோணும், என்ன வந்த விஷயமே திருப்பி வருதுன்ட்டு. இந்த படம் தமிழ் டப்பிங்கோட ஜியோ ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. பார்க்காதவங்க ஒரு ட்ரை கொடுத்து பாருங்கள்.